ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கேல்பிங் அப்படின்னா என்ன, அது ஏன் ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை சிலவங்களால். ஒன்றுமே இல்லை, டெலகிராம் சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப், சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா, நீங்கள் முக்கியத்துவம் இன்றைக்கி ட்ரேட் கிடையாது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு மேலே வந்திருக்கு. மார்னிங் டைமில் நெகட்டிவில் இருந்த சிங்கப்பூர் நெஃப்டி, சரிங்களா, ஈவினிங் அப்புறமா நல்லா அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு பாசிட்டிவில் போயிடுச்சு. இப்போ ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் இனிஷியலாக உள்ளே வரச்ச நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ட்ரேடில் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் போல். நீங்கள் ட்ரேடில் காலையில் ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணச்ச என்டையராக உங்கள் மணி என்ன ஆயிரும் அப்படின்னா லூஸ் ஆயிரும், சரிங்களா? ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஸ்டாக் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங் அப்படின்னா 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். எப்போதுமே இந்த 6%, 4% இப்படி ஏறி இருக்க ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா, இது ஒன்ஸ் நல்லா மூவ் ஆகிருக்கும், சரிங்களா? அதாவது ஒரு சின்ன சைக்காலஜி தான். நேற்று ட்ரேட் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, 100 அப்படிங்கிறதுல ஹை க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 110 இருந்ததுன்னா என்ன ஆகும், இங்கே புக் பண்ணி வச்சுருக்க எல்லோரும் இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது இங்கே 4% அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே மேலே வந்துடும். அப்போ இங்கே வாங்கினவங்க இங்கே விற்பாங்க, சிலவங்க இங்கே பை பண்ணுவாங்க. இதில் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபியரில் என்ன பண்ணுவீங்க, நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது நீங்களே யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் உங்களுக்கு ஃபெயிலியர் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் காரணம். ட்ரேட் எடுத்திருப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருப்போம், உங்கள் ஸ்டாப் லாஸை கரெக்டாக ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா மூவ் ஆயிரும், லாபத்தில் நோக்கி மூவ் ஆயிரும். அப்போ யோசிப்போம், சார் நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாமே. அப்படியெல்லாம் ட்ரேடே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலுமே இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண கற்றுக்கணும், சரிங்களா? மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். இப்போ நிறையா பேர் நீங்கள் ட்ரேட் எடுக்கச்சா நிறையா குறை சொல்லுவாங்க, சரிங்களா? எப்போதுமே நீங்கள் சின்ன சின்ன நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, லாபம் அடைஞ்சாலும் சரி, நியர்பை இருக்கிற இடியட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நீ அது பண்ணாத வைக்காத, இந்த இடியட்ஸ் பேச்சை கேட்கவே கேட்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சரியாக பண்ணுங்கள், அவ்வளோதான். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸ்டாக் செலெக்ஷனை சரியாக பண்ணுங்கள். பண்ணச்ச ஒரு 3 விதம் தான். இப்போ நீங்கள் டாப்பில் இருக்கிற ஸ்டாக்கில் 0.50க்கு மேலே இருக்கணும், சரிங்களா? இந்த 0.45 வேணால் 50க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2%க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக், இது எல்லாமே உங்கள் ட்ரேடுக்கு பயன்படுத்துங்க, சரிங்களா? மார்னிங் சமயத்தில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் இப்படி எடுக்கச்ச ஏதோ ஒரு ஸ்டாக் இப்படி பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணச்ச எல்லா ஸ்டாக்குமே ஆட் பண்ணிடணும், சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், இதுக்கெலாம் நமக்கு டைமே கிடையாது. ரொம்ப இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்தடுத்த சார்ட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வியூ பண்ணிடணும். இப்படி வியூ பண்ணச்ச ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். டே கேண்டில் ரொம்ப முக்கியம் ஸ்கேல்பிங்க்கு, சரிங்களா? இது ப்ரீவியஸ் டேயை என்ன பண்ணல, பிரேக் அவுட் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ 2 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கேல்பிங்கை பார்த்தோம்னா ட்ரேட் ரொம்ப இமிடியேட்டாக நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கே என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸோட கேண்டிலோட பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கணும். ஆனால் வேல்யூ ஆடட் இருக்கணும். அது டாப் 10ல் வரக்கூடிய ஸ்டாக்காக இருக்கணும். இன்னொரு 2% பிலோவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கணும். சரிங்களா? இப்படி நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த ஓப்பனும் லோவும் ஏன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? அதாவது ஸ்டெல்லா அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இதனுடைய வேல்யூ வந்து 100 ரூபா அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? இப்போது ஓப்பன் ஆகச்ச ஓப்பன் ஹை லோ 3மே 100 ரூபா தான். இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் பை பண்ணால் என்ன ஆகும், இந்த ஸ்டாக் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகும், 102 அப்படின்னு ட்ராவல் ஆகும். அப்போ ஹை மேலே போயிடும். ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் உள்ளே என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா பையர் வந்துட்டாங்க. அதாவது 100.25 அப்படின்னா ரெண்டுமே 100.25 ஷார்ப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த டே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணச்ச நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, மார்னிங் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா 3 ஹவர்ஸ் கேண்டில் போங்க. சரிங்களா? 3 ஹவர்ஸ் கேண்டிலுமே எப்போதுமே ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும். நான் எப்போதுமே சஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில் எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது ஸ்லோகமாகவே கற்றுக்கலாம். சரிங்களா? இது என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் 3 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுங்க. அதுலேயும் இந்த சைடில் ஓப்பனும் லோவும் சேமாக இருக்க ஸ்டாக்கை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம். குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு 1000 குவான்டிட்டி உங்களால் வாங்க முடியுது அப்படின்னா டே கேண்டில் பிரேக் பண்ணச்சே பாருங்கள் 1148 3 ஹவர்ஸ் கேண்டில் நீங்கள் பார்த்தாலே 1176 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் கிட்ட எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 25 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்பிங் மூலமாக நல்ல உங்களால் என்ன பண்ண முடியும், நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயமே. இப்போ 1000 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டில் உங்களால் 20-25 ரூபாய் இதில் பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது இப்படி பார்த்த உடனே டெய்லி இந்த ஸ்டாக் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்போ டெய்லி கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பார்வை ஒயிட் ரேஞ்சாக இருக்கும். நிறைய பேர் வந்து மொபைலில் ட்ரேட் எடுப்பாங்க. மொபைலில் எடுக்கும்போது நீங்கள் இவ்வளோ சார்ட்டையும் வியூ பண்ண பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் 2-3 ஸ்க்ரீனை கம்பைன் பண்ணி பார்க்குறதுக்கான காரணமே. நீங்கள் எப்போதுமே ஒரு ட்ரேடராக உள்ளே வரணும், இல்லை பில் பண்ணணும் அப்படின்னா நிறைய நாலேஜ் அதெல்லாம் 2வது பட்சம்தான். உங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த பார்க்குறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துட்டு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும் நாள் ஆக ஆக நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். பட் அதை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஈஸியாக கேதர் பண்ணுறதுக்கு சிஸ்டம் தேவைப்படும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.